வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இதுகாரம் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு காலத்திலே ஏறத்தாழ 388 துணை மின் நிலையங்களை அமைப்பதற்கு நம்முடைய அரசு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அவற்றிலே 330 இடங்களுக்கு தேவையான இடங்களை நாம் கண்டறிந்திருக்கிறோம். அதில் 246 துணை மின் நிலையங்களுக்கு நாம் பணிகளை மேற்கொள்வதற்கு ஆணைகளை வழங்கிக்கிறோம். இப்போது நம்முடைய ஒன்றிய அரசு புதிதாக சொல்லியிருக்கக்கூடிய RDSS ரீவாம்ப்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டார் ஸ்கீம் என்பதன் அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பாக 60%, நம்முடைய பங்களிப்பாக 40% இருக்கக்கூடிய அளவிலே இந்த புதிய துணை மின் நிலையங்களை அமைப்பதற்கான ஒரு திட்ட அறிக்கையினை கேட்டிருக்கிறார்கள். இதில் ஏறத்தாழ ஒரு 202 துணை மின் நிலையம் அமைப்பதற்காக நம்முடைய அரசு 2300 கோடி ரூபாய் நிதி பெற்று அதை செய்வதற்கான கருத்துருவினை இப்போது ஒன்றிய அரசினுடைய பரிசீலனைக்கு நாம் அளித்திருக்கிறோம். கடந்த 31/2/2023 கொடுத்திருக்கிறோம். அது தற்போது வரை பரிசீலனையில் இருக்கிறது. எனவே அதை விரைவுபடுத்தி அந்த ஆணைகள் வந்தால் இந்த பணிகளை மிக வேகமாக நம்மால் செய்ய முடியும். அதற்கிடையில் எங்கெல்லாம் அவசர தேவைகளாக இருக்கிறதோ அந்த இடங்களிலும் நம்முடைய நிதியை கொண்டு அதை செய்வதற்கான முயற்சிகளையும் நம்முடைய மின்சார வாரியம் மேற்கொண்டிருக்கிறது. எனவே அவையெல்லாம் வருகிற போது நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொல்லக்கூடிய இடத்திலும் அந்த புதிய துணை மின் அமைப்பதற்கும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மற்றொரு இடத்திலும் முறையான மின்சாரம் தடையின்றி வழங்குவதற்கான ஏனைய ஏற்பாடுகளையும் மின்சார வாரியம் நிச்சயமாக செய்யும் என்று தெரிவித்தார். விநாயகன் 105 மாண்புமிகு உறுப்பினர் திரு MR காந்தி மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று பன்னாட்டு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினமாக கொண்டாடப்படுகிற இந்த நல்நாளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு அளிப்பதிலும் பெரும்பங்காற்று வருகிற குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 25,000 ஹெக்டேர் பரப்பில் ஆண்டிற்கு சுமார் 25 கோடி தேங்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. தேங்காய் மட்டையிலிருந்து தென்னை நார், கயர் பித்து, மதிப்பு கூட்டப்பட்ட கயிர் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. இம்மாவட்டத்தில் சுமார் 300 தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 25,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையும் தேங்காய் மட்டையிலிருந்து தரமான நார் உற்பத்தி செய்யப்படுவதால் இதனை நவீன இயந்திரங்கள் கொண்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்ய புதியதாக குறுங்குழுமங்கள் அமைக்கும் முயற்சிகள் தற்போது அரசினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆர்வமுள்ள 20 தொழில் முனைவோர்கள் ஒன்று சேர்ந்து கயிறு குழுமம் அமைக்க முன்வரும் பட்சத்தில் தகுதியின் அடிப்படையில் குறுங்குழுமங்களுக்கு அனுமதி அமைக்க உதவி செய்யப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் பிரிஸ்டில் தென்னை நாருக்கான புவிசார் குறியீடு GI பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கயிறு தொழிலை ஊக்குவிக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருகிறது என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக மாமன்ற உறுப்பினர் இல்லை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் MR காந்தி இருக்கையில் இல்லை. விநாயகன் 106 மாண்புமிகு உறுப்பினர் திரு சா மாங்குடி மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி வழியாக சென்னைக்கு படுக்கை வசதியுடன் கூடிய பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காரைக்குடியிலிருந்து கூடுதலாக படுக்கை வசதி கொண்ட பேருந்து இயக்க வேண்டும் என்ற அவசியம் எழவில்லை என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.